ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா ரம்ஜான், முஸ்லீம்ஸோட ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல். எப்படி இருக்கு என்னோட அவுட்ஃபிட்? அண்ட் நீங்க பாருங்க துபாய் ஷேக் ப்ரோ எப்படி இருக்காரு துபாய் ஷேக். துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும். எங்க நம்ம அவுட்ஃபிட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட் செக் பண்ணி கரெக்டாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மாஸ்டர் பேர்ல இருந்து எங்க அம்மா தான். இதோ இவங்களால தான் நாங்க இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண வேண்டியதா இருக்கு சொல்லுங்க. இவங்களை ஹாப்பி பண்றதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமாஸ் படிக்கிறதுக்கு. ஏன்னா இதோட நமாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரம்ஜான்னாலே நமாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமாஸ் தான் இப்போ போயின்னு இருக்கு. தாங்க வேற லெவல்ல இருக்கு. ஹபிபி கம் டு துபாய். அந்த பிளாட் ஒரு 20 மில்லியனுக்கு ஒரு பில் சேல் பண்றேங்க. 20 மில்லியன் டீல் பேசிக்கிறாரு துபாயில. 2 பில்லியனுக்கு ஒரு பிளாட் பேசுறேன். என்னாச்சு? அந்த 2 பில்லியன் பிளாட்டை மறக்காம வாங்கிடுங்க சரியா? என்னன்னா ஆட்டோல பிசினஸ் பேசுறேன்னு வச்சுக்காங்க. நம்ம வளர்ந்த இடத்த மறக்கக்கூடாது. நம்ம வந்து இப்ப மதியத்துக்கு வந்துட்டோம். ப்ரே பண்ணிட்டு துவா பண்ணிட்டு மறுபடியும் சந்திக்கிறோம். ஹபிபி நம்ம இப்பதான் ரம்ஜானோட ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு துவாலாம் பண்ணிட்டு வந்தோம். என்ன துவா பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சீக்கிரமா வந்து 10K ஃபாலோவர்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அதை நம்ம கூடிய சீக்கிரம் பண்றோம். என்ன பாய்? வாலேக்கும் அஸ்ஸலாம். ஒரு நிமிஷம் போன காட்டு. பாருங்க ஜி, அதுக்குள்ள என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க? என்ன இருந்தாலும் எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஐடியா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிக் அனுப்பணும். சோ அதனால முன்னாடியே ஒரு பிக் எடுத்து நல்லா இருந்தது. சோ அதை வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். டன். நம்ம இப்ப இங்க இருந்து எப்பவுமே டீ கடைக்கு தான் போறோம். பாருங்க நம்ம துபாய் எப்படி ஏறாரு பாக்கலாம். லுங்கி இல்லடா இது, துபாய் டோப்புடா. ஒட்டகப்பால்ல வேணுமாடா? ஒட்டகப்பால் அவைலபிள் கிடையாது. அவனை பார்க்க துரேந்தர் பட்ல இருக்கிற ரன்வீர் சிங் மாதிரி இருக்கான். ஆனா என்ன ஒரு 10 மாசமா சாப்பிடாம இருந்தா அப்படி இருப்பானா அப்படி இருக்கான். பாருங்க கைஸ், துரேந்தர் பட்ல வர ரன்வீர் சிங் மாதிரி இருக்க ஆனா ஒரு 10 மாசமா சாப்பிடாம இருப்பான் மதியா அந்த மாதிரி இருக்கு. இல்ல ஆக்சுவலா ஒரு மாசம் ரோதால இருந்தா அதனால தான் இப்படி இருக்கு. இல்லைன்னு வேற லெவல்ல இருந்து இருப்ப. கட்டிங் ஆப்ஸ் சும்மா பைசெப்ஸ். ஒரு மாசம் 26 நாள் 4 நாள் ஆளோட கட்டடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எங்க அம்மாவோட இன்ட்ரெஸ்ட். அம்மா வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கேரிபுலிங் ஆர்த்தி மாதிரி ஒண்ணு எடுப்பாங்க. அது கரெக்டா சொல்ல தெரியல. இருங்க இப்ப அபிபி मैं कौन मैच है? मैच आएगी ना आएगी? झूठ बोलना नहीं, सही में बोला, झूठ बोला ऐसा बोला. कौन Si devi invece darmi anche i piacini. Sì, raccolgo. நக்கல்யானை अरे ईदी देना चुपके नहीं 500 रुपए की 1000 रुपए की. हाँ बस. ईद मुबारक. ஒன்னும் இல்லைங்க, ஈதிக்காக தான் அவன் கால்லாம் விட்டுக்கிறான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. எங்க அம்மா கட்ட கட்டையா காசு எடுத்துட்டு வராங்க. ஈதி
கட்டையா கொடுப்பாங்க பார்த்தா ஒத்தையா सबसे 200 पहिया होगा ना தேங்க்யூ. ஈரிதோ हजार सूर्य नहीं दिखेगा बा माशाल्लाह अच्छे ही बाज रमजान का टाइम में எது கேட்டாலும் கொடுக்கணும். ईदी तो 500 रुपये बना वो भी एक बार तो पूछ को ले रो मैं 500 मैं 1000 रुपये डाला मैं 1500 रुपये लगा हाँ तुम्हें भी 500 मिलेगा तभी जल्दी आओ. अल्लाह कट சரி சரி எங்க போறீங்க? இது நிக்கால் तू कहां जा இது बोल बोल मेरा भाई के नाम இது ए रखो बस ईद मुबारक ईद मुबारक काम को जा रहा है तू ईद मुबारक. बोला बा काम को जा रहा है 200 रुपये दे रहा ना तू. அடுத்த ரம்ஜான்ல சந்திப்போம். பெருசா பல்கா பக்ரீத் அண்ணியோட கொடுக்கணும்னு சொல்லு அதுவும் வைஃபோட வந்து குடுக்குறேன். இல்ல அதுக்குள்ள நான் இப்பயே வாங்கிப்பேன். ரம்ஜான்ல வந்து வேலைக்கு போகாதவங்க கூட ஒரே நாள் 1000 ரூபாய் சம்பாதிச்சிருவான். எப்படி இந்த பாருங்க எவ்வளவு இருக்கு. ஒரு 900 இருக்கு. இப்பதான் நாளே ஆரம்பிச்சிருக்கு வந்துரும். என்ன டேக்குள்ள எவ்வளவு கலெக்ஷன் 2500 ரூபாய் பண்றலாம். தாராளமா பண்ணலாம். பெங்களூருக்கு ஒரு யூபிஐ அனுப்பிச்சுன்னா எல்லாம் வந்துரும். இன்னும் பெங்களூர் அக்கா எல்லாம் யூபிஐ ஐடி எல்லாம் அனுப்பிச்சு வாங்கிப்பான் போல. எங்க அம்மாக்கு நைட்டு ஃபுல்லா நான் வந்து மருதாணி போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். மீ மெஹந்தி இருக்கோ பாருங்க. அச்சா ஓபனர் அஸ்தட்டிக் மாதிரி போட்டிருக்கா. பின்னாடி திருப்புங்க. ஆனா இது மட்டும் கலர் ஏறல. பட் இது நல்லா இருக்கு. பல்டோ கோசா அச்சா ये अच्छा है वो भी अच्छा है. ரெண்டும் நல்லா இருக்கு. அதுதான் வேற லெவலா. இப்ப இருந்து எல்லாமே ட்ரைனிங். ஹபிபி இப்ப எங்க போறீங்க? டோன்ட் டாக் டு மீ. பில்லியன்ஸ் டிரான்சாக்ஷன். எப்பவுமே நம்ம வந்து ரம்ஜான் வீட்ல வந்து சப்பாத்தியும் இந்த ஒரு உருளைக்கிழங்கு ஒரு போட்டு ஒரு குருமா மாதிரி ஒண்ணு செய்வாங்க. சோ இப்ப பிரேக்ஃபாஸ்ட் டைம் பாருங்க. ஹபிபி டோப்பி காணும் தலையில இருந்து. ஹபிபிக்கு பசிக்குது. ஆமா எங்க அப்பா பாருங்க சமத்து டெடிபேர் மாதிரி இருக்காரு. பா ரஜினி டைலாக் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரி அது ஒரு தடவை தான் கட்சியில வரேன்னு இன்னும் வரல. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு விஜய் டைலாக். ஐம் வெயிட்டிங். எதுக்கு? டிஃபன் சாப்பிட. நம்ம இப்ப லொகேஷன் வந்தாச்சு. லொகேஷன் எப்படி இருக்கு பாருங்க. கிரவுண்டு ஆக்சுவலா நாங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஸ்கை பிளஸ் இந்த கிரவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லொகேஷன் வந்துருக்கிறோம். டப்புன்னு ஒரு 2-3 போட்டோ எடுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு வழியா போட்டோ எடுத்து முடிச்சாச்சுங்க. இப்ப நாங்க வந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். பாய் என்ன பாய். போயிட்டு அம்மாக்கு கொஞ்சம் குக்கிங்ல ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா தனியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரம்ஜான் வேற நிறைய கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களா. சோ நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கு. பாருங்க தனியா வெட்டின்னு இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். சமைக்க மாட்டேங்குது. சும்மா கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணலாம். ஒரு வழியா வெட்டி முடிச்சிட்டேங்க. பாருங்க டன் அண்ட் டஸ்டட். வீட்டுக்கு இப்ப வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கெஸ்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளில கிளம்பிடலாம். இந்த கெஸ்ட் वालेकुम अस्सलाम जन्नत.
வெல்கம் டு யூடியூப் சேனல் வெல்கம் சேனல் अच्छा तमिल में कहते राइम्स आवाज 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 कम है माँ நிலா நிலா மயக்கம் நிலா நிலா ஓடிவா ஓட்ட சரக்கு கொண்டு வா ஒரு वही गलत है अच्छा என்ன ड्रेस இது क्या ड्रेस रेनबो ड्रेस क्या क्या कलर है पर्पल ब्लू ट्विनिंग ரெண்டு பேர் யா நக்கோ நக்கோ बस ऑटो बस माँ बस बस ऑटो जन्नत ऑटो ओए आलू अच्छा है निकाल ले लो कई को कल टीटा थैंक यू मैं बाल कट कर दूंगा माँ हर कट तो ஐயோ இந்த பொண்ணு எப்ப வந்தாலும் என் முடிய புடிச்சு இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கிறா டெய்லி இந்த டெய்லி நடக்கிற கதை வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கால வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கால அப்பப்ப வந்து என் முடிய புடிச்சுக்கிறா मैं कट कर दूँ सीजर उठा मैं कट कर मैं नहीं मैं कट कर दूँ नो हमें भावजन कर चलते हम करती तुम्हारा सकली எங்க அம்மாவோட சமையலோட ஸ்மெல்லுக்கே வந்து ஒரு பூனைங்க வந்து மியாவ் மியாவ் கத்துது நான் காட்டேன் இரு உனக்கு ஏதாவது எத்தனா நாங்க எதுவுமே வளர்க்கல திடீர்னு வந்து பார்த்தா வெள்ளை கத்தின்னு இருந்தது சரி ஓகே சாப்பாடு போட்டா பிரியாணியும் கொஞ்சம் பீஸ் போட்டோம் சாப்பிட்டோம்னு நினைச்சேன் பட் வெறும் அது பீஸ் மட்டும் எடுத்துன்னு ஓட்டா போல ஆனா எங்க இதுக்குள்ளதான் போச்சு பட் இதுக்குள்ள பார்த்தா இப்ப இல்லை இங்க இருந்து ஜம்ப் அடிச்சிட்டனும் தெரியல என்னன்னு தெரியல கைஸ் இந்த வீட்டுல வந்து பிரியாணி எல்லாம் செஞ்சாச்சு அது எத்தனை போயிட்டு கொஞ்சம் வெளியில ஆப்போசிட்ல வீட்டுல இருக்கணும் பக்கத்து வீட்டுல இருக்கவங்கலாம் போயிடணும் இதுதான் இப்ப எத்தனை போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் போயிட்டு ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் ரைட் பாட்டி பாட்டி என்ன இன்னும் பாட்டி வரல பாட்டி பாட்டி இருக்கீங்களா One hour later. இப்ப நான் எங்க போறேன்னா என்னோட லைஃப்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பர்சன் என்னோட பிளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும் யார் அந்த இம்பார்ட்டன்டான பர்சன் சொல்லி அவங்க வீட்டுக்கு போகணும் அண்ட் ஈதி வேற கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு ரம்ஜான்ல கொடுத்தே ஆகணும் சோ அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு அவங்களோட அப்புறம் கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகே ஹைவேல நின்றுறேன் என் தம்பியோட மாதிரா உச்சியா வச்சு வந்துடுறேன் சோ என்னோட டியூக் இப்பதான் சரியா இருக்கு அது அடுத்த வீடியோல இருந்து என் டியூக் வண்டி யூஸ் ஆகும் இப்போதைக்கு என் தம்பியோட இந்த புல்லட் வேற லெவல்ல இருக்கு இந்த புல்லட்டுக்கோ இந்த அவுட்ஃபிட்டுக்கோ எல்லாம் என்ன சல்மான் கானா பட்டானான்லாம் கேக்குறேன் ஆனா அவங்களுக்கு தெரியாது என் பேர் சல்மான்ன்றது ஓகே கைஸ் பாய்
சிக்னல்ல கொண்டு வந்தேனா திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. எங்க ஸ்ட்ரெயிட்டா போய் லாஸ்டா? ம் டன். சண்டை போட்டுங்க. ஆக்சுவலா வண்டி இங்க ஓட்டுன வரும்போது இங்க கரெக்டா ஆஃப் ஆயிடுச்சு. இதோ இந்த சிக்னல் அண்டாண்ட ஆஃப் ஆனதுனால என்ன பண்றதுன்னு தெரியல. வேற ஒரு கடைக்கு தான் போய் பார்க்கணும். நான் போய் பார்த்துட்டு அங்கே டைம் இருந்தா போவேன், இல்லாட்டி பிளான் கேன்சல். ஆக்சுவலா வண்டி இப்ப நின்றுச்சு. நீங்க வந்து ரொம்ப தூரம் தள்ளிட்டு போகணும். தள்ளிட்டு போயின்னு இருக்கிறேன் guys. ரொம்ப தூரம் தள்ளிட்டு போகணும். புல்லட்டை தள்ளுறது தலைவலியா இருக்குது. என் வண்டி வந்துரும்னு நினைச்சேன், பட் இனி புல்லட் சொதப்பிட்டான். சரி இருங்க. One hour later. ரொம்ப நேரம் எப்படியோ தள்ளிட்டு வந்து வந்தாச்சுங்க மெக்கானிக் ஷெட்டுக்கு. இன்னொரு மெக்கானிக் ஷெட் பார்க்கலாம் இவர் என்ன சொல்றாருன்னு. நான் இது ஐயா கொஞ்சம் வெளியில இருக்கேன். அண்ணே சாய் போடு. சாய் ஆன் பண்ணுங்க. One hour later. கையா பாத்தீங்கன்னா வண்டியை ரெடி பண்ணிட்டாரு. தாத்தாவில்னா சிக்கன்ல Guys, ஒரு வழியா 1 hour அந்த மெக்கானிக் கடையில வெயிட் பண்ணி வண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆன் த வே போயிட்டு இருக்கிறோம். போலாம். பயணம் தொடரும். ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இப்படி வந்துட்டோங்க. ஸோ ஒரு வழியா இன்னைக்கு டே வந்து ஸ்மூத்தா முடிஞ்சிச்சுங்க. உங்களுக்கே தெரியும், நான் ஸ்ரீனை பார்க்க போகும்போது என் வண்டி வந்து நடுவில் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை இருந்தது. அங்க போய் பார்த்தா இங்க சரி பண்ண மாட்டோம், இங்கெல்லாம் செக்கே பண்ண மாட்டோம். புல்லட்டுக்குன்னு சொல்லி தனியா ஒரு இடம் இருக்கு. அது அங்கிருந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி இருந்தது. புல்லட்டை தள்ளிட்டு போயிட்டு அங்க போய் அந்த அண்ணா கிட்ட பேசி எப்படியும் 1 மணி நேரத்துல அவர் சரி பண்ணி கொடுத்து அங்கிருந்து வண்டியை திரும்ப மறுபடியும் அவளை போயிட்டு எப்படியும் மீட் பண்ணி ஈத் முபாரக் சொல்லி டேவை க்ளோஸ் பண்றாங்க. இன்னொருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலாம், மறக்காம நான் ஃபாலோ பண்றேங்க இன்ஸ்டால. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்றேங்க.